அந்த பொறுக்கி பையன் சின்ன வயசுல இருந்து இவன் கூட சண்டை போட்டே இருப்பான். இன்னைக்கு என்னடானா அடிச்சு நொறுக்கி இருக்கான். நீங்க வழக்கம் போல மண்ணு மாதிரி வளாத்திட்டே இருங்க. அடச்சே வாய மூடு. இவன் எதுக்கு அவன் கூட சகவாசம் வச்சிருக்கான்? ஒன்று சும்மா இருக்கணும், இல்லை அவன் மூஞ்சியை பேத்திருக்கணும். அதுக்கு துப்பு இல்லை. இங்கே வந்து புலம்புறதே உனக்கும் அவனுக்கும் வேலையா போச்சு. அதுக்கு சும்மா விட சொல்றீங்களா? அந்த சனியனை தூக்கி உள்ள போட்டு 4 சாத்து சாத்துங்க. அதுவும் அவங்க அப்பா அந்த ஹெட் கான்ஸ்டபிளை வச்சே அடிக்க வைங்க. அது சரி, ஒரு போலீஸ்காரன் இன்னொரு போலீஸ்காரன் பிள்ளை பிடிச்சி உள்ள போட்டா என் பேர் தான் நாரும். இவன் மட்டும் சும்மா வரதான் ஸ்டேஷனையே நார் அடிச்சிருக்கான். இத்தனை நாளா போனா போதுன்னு சும்மா இருந்தேன். எப்போ என் பிள்ளை மூஞ்சியை பேத்தானோ இன்னைக்கு அவன் அப்பா நான் கஞ்சி காய்ச்சிடுறேன். என்னடா பாட்டு போட வேண்டியது? என்னடா அவன அடிச்சா? சொல்லுடா. ஏடா அவன அடிச்சா? ராஸ்கல். கொண்டு போடு அவனை. நீ பாருடா. கொண்டுடு வர. ஏன் இவனை வெறுத்துமா போட்டு இப்படி அடிக்கிறீங்க? பிள்ளையாடி இவன். அந்த ஏசி மகனோட மண்டையோட சேர்ந்துருக்கான். தெரியுமா? இதெல்லாம் எங்க ஊருக்குள்ள போகுது? என்னத்துக்கு ஊரை சுத்திட்டு இருக்கான்? விடுங்க. அவன் தாடியை பாரு, மண்டையை பாரு. முடிய வச்சிட்டு வந்திருக்கானா? இதான் நாகரிகம். ராஸ்கல். கேவலமா இருக்கு. சோத்த போடுமா பசிக்குது. டேய் உனக்கு வெக்கமா இல்ல? இப்படி அடிய வாங்கிட்டு சோத்த தின்ன உட்காரியே. என்னடா நீ? அந்த ஆளு என்ன புதுசா பண்றாரு? எப்பயும் பண்றது தானே. ஆளுகளுன்னு சொன்னா பல்ல உடைச்சிருவேன். எதுக்காக அவன் மண்டைய போட்டு உடைச்ச நீ? என்ன ஆச்சுன்னு தெரியுமா உனக்கு? நான் மாப்பிள்ள சட்டையெல்லாம் பலமா இருக்கு. அசுமா அப்பா எடுத்து விட்டுதுரா. நீ மார்க்கெட்டு போலையா? நம்ம பி பிளாக் எஸ்ஐ புண்டாட்டி பொறிகள் வாங்கிட்டு சொல்லிச்சு. அதான் வெயிட் பண்ணிக்கிறீங்க. இது என்ன குருதி புனல் கமல் மாதிரி சுத்திட்டு இருக்கீங்க? இது பரவாயில்லடா. வாங்கிட்டோம். இன்னும் என்னென்னமோ பண்ணிருக்கேன். எவனங்க புதுசா எவனோ ஒருத்தன் வந்துட்டான் போல. வாரம் எவனா வந்துக்கிட்டு தானே இருக்காங்க. இவங்க கூப்பிட்டு என்ன வேலை பார்க்க சொல்ல போறாங்களோ. அங்கிட்டு திரும்பிடாத, கூப்பிட்டு குண்டா சட்டியை தூக்க சொல்ல போறாங்க. இப்பதான் வந்தான் இறக்கிட்டு இருக்காங்க. பூர்ணிமா வந்து ஒரு திங்ஸ் எடுத்துக்கம்மா. திருட்டு கொடு ஊரை ஏமாத்திட்டு அடி குரங்கு ஓய் காலங்காத்தால மூஞ்ச காட்டு. ஏய் அவனுக்கு போய் வணக்கம் வைக்கிற. நீ கடைசி வரைக்கும் மார்க்கு தான் போக போற. யார் இந்த ஃபிகரு? செம்மையா இருக்கு. ஆமா ஆமா. டேய் இன்னும் இறக்குறியா? சீக்கிரமா இறக்குங்கடா. சரி சரி பண்ணிடுவோம். நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. இவன் யாரு? அப்பனா தாத்தாவா? சரி அப்புறம் சம்பந்தமே இல்லாம இருக்கான். ஏரியா புதுசா? தம்பி யாரு? நான் இந்த ஏரியா ஏசியோட பையன். இதெல்லாம் நம்ம இடம் தான். நான் எஸ்ஐ கணேசன், செங்கல்பட்டுலேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருக்கேன். தம்பி நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நான் சொந்தமாக ஒரு கம்பெனி வச்சுருக்கேன். வரும்போது சுற்றி முற்றி பார்த்தேன். ஏதோ தேடிட்டு இருந்தீங்களே, ஏதாவது ஹெல்ப் தேவைப்படுதா? பீரோ இறக்கணும், ஆள் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஓ அவ்வளோதானா? டேய் எவடா நான் அந்த வாத்தப்பா நம்மள கூப்பிட்றோம். மொசை பிடிக்கிற நாய் முகரையை பார்த்தா தெரியாது. சனியை நமக்கு ஏதோ சடை விரிக்குது மாப்பிள்ள. கண்டிப்பா அதில் ஏதோ உள்குத்து மூஞ்சி இதெல்லாம் உடைக்கிற மாதிரி வந்து பாருவா. டேய் இரு, எதுவும் பண்ணிடாதடா. சொன்னா கேளுடா மாப்பிள்ள. அப்பா தெரிஞ்ச பிரச்சனை என்றா சொல்றதை கேள். டேய் டேய் என்னடா பீஸ் போன பல்பு மாதிரி கண்ணை மூடி மூடி துறக்க. லத்திய வச்சு ஒரு அடி விட்டேன்னு வச்சுக்க சுவிட்ச் ஆஃப் ஆயிரும். ஒழுங்கு அமைக்கி நின்றுடும். இவன் வணங்காமுடி கான்ஸ்டபிளாக இருக்கான். ஏய் ஏரியாவுக்கு வந்திருக்கிற எஸ்ஐ சார். இவன் விஸ்வா, நம்ம ஹெட் கான்ஸ்டபிள் பையன். 4-5 வருஷமா வேலை இல்லாமல் சும்மா சுற்றிட்டு இருக்கான். டேய் இந்த பொட்டி படிக்கலாம் தூக்கி மேலே வைடா, அவங்க பார்த்துப்பாங்க சார். இந்த பீரோலாம் தூக்கி வைடா. அந்த சித்தாண்டா வரேன். போயிட்டு வாங்க தம்பி. வணக்கம் சார். தொப்பி எங்க? இது வீட்டில் வச்சுட்டு வந்துட்டு. குரங்கு தூக்கி போயிடுச்சா? வைக்கிறேன்டா. டேய் ஒரு பொண்ணுக்கு அவ சண்டை போட போன இத சொல்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? அடி வாங்க போறப்ப. மா நான் என்ன இத்தனை நாள் பொண்ணுங்க பின்னாடி சுற்றிட்டு இருந்தேன். என்னவோ தெரில, பொண்ணுங்க பார்க்க எவ்வளோ மொக்கையாக இருந்தாலும் பார்க்கணும்னு தோணுதுமா. கை அப்படியே சீப்பை தேடுது. சீப்பு கையை தேடுது, என் கையை விளக்கமா தேடுது. எல்லா வியாக்கணம் நல்லா பேச தெரியுது. ஆனா எவனாவது ஒரு நல்லவனோட சேர்ந்து உருப்புற வழி பார்க்க தெரியுதா? இப்படியே ஊதாரியா ஊரை சுத்திக்கிட்டு தர்றான். இவர் வயசுல இவர் எப்படி இருந்தாரா? சாமியாரா இருந்தாராமா? ஊதாராவே இருந்துட்டே போறேங்க.
நீங்க படிச்சு கலெக்டர் டாக்டர் போய் ஆக வேண்டியது தானே. தாத்தாவும் இவர் எப்படி தான் திட்டிருப்பாரு. பண்ண வேண்டிய வயசு எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணிட்டு சின்ன பசங்க கிடச்சா அட்வைஸ் பண்ணுறது பொழப்ப வச்சுட்டாங்க. எப்படிமா இந்த ஆள் கூட இத்தனை வருஷம் ஓட்டினேன். அந்த ஆள் ஏன் வாயில் அடிக்கலன்னு இப்போதாம்மா புரியுது. பாவக்கு அவ செய்யாதுன்னு எத்தனை வாட்டிமா சொல்லியிருக்கேன். இதுக்கு அந்த ஆள் அடிக்க பரவாயில்லமா. இதுவே அதிகம்டா. டேய் டேய் தேட்டருக்கு போகிறேன், போகிற வழியாக சாப்பிட்டுக்கிறேன். காசெல்லாம் ஒண்ணும் கிடையாது. தியேட்டருக்குலாம் போ வேணா, பேசாம படுத்து தூங்கு போ. காசெல்லாம் இருக்குமா? காசெல்லாம் இருக்கா? ஏதுடா? இருக்கு டேய் இருக்குன்னு சொல்றேன்ல. நீ ஆளை விடு, நான் போயிட்டு வரேன். அவர் அடிச்சு கொள்றாரு, நீ பேசியே கொள்றமா. சொல்றேன் கேளுடா. சொல்றேன். இதோ 200 ரூபா நேற்று ஒரு பேக்கெட்ல தான் எடுத்தேன். கேட்டா திட்டிட்டே கொடுத்துருவாரு. ஆனா எடுக்கணும்னு தானே தோணுது. தோளுக்கு மேல வளர்ந்த பையனை போட்டு ஏங்க இப்படி அடிச்சு இம்சை பண்றீங்க? சாப்பிடாம கூட போறான் பாருங்க. சாப்பிடாம கோமா இங்க படிக்க கிளம்பிட்டாரா? சினிமாக்கு தானே போறான். 2 வருஷம் ஆச்சு. இன்னும் அரியர்ஸை கிளியர் பண்றதுக்கு துப்பு இல்ல. தண்டத்துக்கு ஊரை சுத்திக்கிட்டு இருக்கான். சின்ன வயசுல நான் நல்லா படிக்காம இருந்ததுனால தான் இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். இப்படியே இருந்தா இவனு என்ன மாதிரி காலம்புறா அடுத்தவனுக்கு சல்யூட் அடிக்க வேண்டியதான். ஸ்டேஷன்ல இருக்க சப் இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டர்கள்லாம் என்னை விட 10-15 வயசு கம்மியானவங்க. நான் அவங்களுக்கு சல்யூட் அடிச்சுக்கிட்டு இருக்கேன். இவன் சப் இன்ஸ்பெக்டர் ஆகி இவனுக்கு 4-5 பேர் சல்யூட் அடிக்கிறத என் கண்ணால பார்க்கணுண்டி. அதாண்டி எனக்கு பெருமை. அதனாலதான் இவன் போலீஸ் வேலையில் சேரணும்னு நான் தவம் கிடக்குறேன். இல்லைன்னா இவனை எப்பவோ மூட்டை தூக்கிட்டு போடான்னு சொல்லி வெளியே அனுப்பிச்சிருப்பேன். நான் இருக்கிற 4 சப்ஜெக்ட் அரியர்ஸை இந்த வருஷத்துக்குள்ள இவன் கிளியர் பண்ணணும்னு நான் தவன் சாமி விட்டுட்டு இருக்கேன். வருஷம் ஓடுதடி. நான் ரிட்டையர் ஆகிறதுக்குள்ள இவன் வேலையில் சேரணும். அதனால தாண்டி நான் துடிக்கிறேன். ஒரு பொண்ணு முன்னால் அவமானப்படுத்திட்டான்னு கோவப்பட்டு ஏசி மகை மண்டையை உடைச்சிருக்கான். அதே மாதிரி ரோஷப்பட்டு அப்ப அடிக்கிறானேன்னு நல்லா படிச்சு டிகிரியை முடிச்சான்னா நான் எதுக்கிட்ட இவனை அடிக்க போறேன்? இவனை அடிக்கணும்னு எனக்கு என்ன ஆசையா? ஆடுற மாட்டா ஆடிதான் கறக்கணும். சில பேர் தன்னால படிப்பான், சில பேர் அடிச்சாதான் படிப்பான். அதுல உன் மகன் 2வது ரகம். இப்ப நான் அடிக்கிறேன்னு இவன் கோவப்படலாம். ஆனா அவன் பின்னாடி நல்லா இருக்கும்போது எங்க அப்பா அடிச்சாவது என்ன தேத்தி விட்டானேன்னு எனக்காக ஒரு சொட்டு கண்ணு தண்ணி விட்டா போதும். போய் டிஃபன் ரெடி பண்ணு. வணக்கண்ணா. வட போடல மச்சான் 7 மணிக்கு ரெடியாட்ட. என்ன நேத்து நீ பண்ண காரியத்துக்கு ஸ்டேஷன்ல வச்சு எனக்கு ஆரத்தி எடுப்பாங்க. இங்க போறா, இனிமே அந்த பைய கூட சண்டை போடுறா முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணிடு. நான் என்கிட்ட மலை ஏறிக்கிறேன். உரம் போக்கு நீ கோவப்படுறதுலாம் ஸ்டேஷன்ல வச்சு என்ன காத்துறாங்க? நான் ஒரு அவுன்ஸ் டீ. அடேப்பா, இவர் பெரிய குடியார சங்க நிர்வாக உறுப்பினர். டீயை கூட அவுன்ஸ் கணக்கில் தான் சொல்லுவாரு. உங்க ஒப்பங்கிட்ட நீ வாங்குற மிதியெல்லாம் 10,000 மவனே. ஆனால் நீ பெரிய கல்லூரி மகன் தான்டா. அதை எப்பறம் நேற்று நைட்டு அம்புட்டு அடியை வாங்கிட்டு தேட்டரில் கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் காமெடி சீனுக்கு விழுந்து சிரிக்கிற மானம் கெட்டவனே. டேய் வீட்டில் தான் அந்த ஆள் டார்ச்சர் தாங்க முடியல. நீயும் வெறுப்பது ஆள் ஃபுல்லாக ஸ்டேஷன்லேயே ஒப்பேத்துறது. நடுராத்திரி வீட்டுக்கு வந்து 2 மணி நேரம் என்ன டார்ச்சர் பண்ணுறது. டென்ஷன் ஆகுதா? டேய் இப்பாட்ரா, ஒரு நாள் முதல் ஒரு மாதிரி ஒரே ஒரு நாள் இந்த ட்ரெஸ்ஸை போட்டு பாடுறா, எப்படி டங்குவார் கிளியுதுன்னு தெரியும். என்ன இவரு வேற வர்றாரு? ஐயோ சிகரெட்டு. சார் குட் மார்னிங் சார். டீ சாப்பிட்றீங்களா சார்? டேய் டேய் ராஸ்கல், ஏண்டா இங்கே சிகரெட்டை குடிச்சு என்ன கேவலப்படுத்த பார்க்குறியா? ஏய் நீ தான் அவனுக்கு சிகரெட் சப்ளையரா? என்ன சார் என்னைய போய் நான் சிகரெட் நிப்பாட்டியே மாசம் கணக்காச்சு. போத வாங்க போற பாரு. டேய் என்ன டீ அப்படியே வச்சிருக்க? இல்லை உங்க முன்னாடி ஒரு மரியாதை தான் சார். மரியாதை மனசுல இருந்தா போதும். எடுத்து குடுறா. நீங்க போங்க சார், நான் குடிச்சுக்கிறேன். ஏன் நான் போன பிறகு திட்டுறதுக்கா? டீ எடுத்து குடிப்பா. ஏந்தாங்க பாரு. ஏண்டா எங்க அப்பனுக்கு நான் பயந்தது கிடையாது. யார் யாருக்கெல்லாம் நான் பயப்பட வேண்டியது இருக்கு? ஓன் டார்ச்சர் பத்தாதுன்னு கொப்பே டார்ச்சர் வரியா? டோட்டல் ஃபேமிலியே வந்து டார்ச்சர் பண்றீங்க. மவனே காலையில இனிமே உன்னை டீ கடை பக்கம் பார்த்தேன் கொலைதான் விழுகும். போட. சார் யார் அப்படி மாணிக்கம்? ஒரு பொண்ணை தூக்கிட்டு போய் ரேப் பண்ணியிருக்கான். இன்னொரு வாரத்தில் கிரைம் ரிப்போர்ட் அனுப்புறேன். எவ்வளோ ஒருத்தன் எனக்கு ஃபேக்ஸ் அனுப்புறான். நீ என்ன எங்க கைட்டிட்டா இருக்க? சார் யாருமே கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டேன்றாங்க. அந்த பொண்ணு வீட்லையும் பயப்படுறாங்க சார். ஒன்று பண்ணுங்க, ஒரு பெரிய மாலையை வாங்கிட்டு போய் அவனுக்கு போட்டு போலீஸ் சார்பாக உங்கள் தலைமையில் ஒரு பெரிய விருந்து வச்சுட்டு வந்துருங்க. சார் யோ பின்ன இதை சொல்றது உனக்கு வெக்கமா இல்லை?
நீ எல்லாம் ஒரு போலீஸா? சார் ஒரு நிமிஷம் சார். ராஸ்கல், அந்த மாணிக்கத்தை ஒரு வழி பண்ணிடுறேன். இது ரவுடி மாணிக்கத்தோட ஃபைல் சார். இவன் மேலே ஏற்பட்ட கேஸ் இருக்குது. இதோட அவன் நிறுத்தவும் மாட்டான் சார். அவனுக்கு பயந்துக்கிட்டு யாரும் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டேன்றாங்க. யோ, என்னையா இது? இவ்வளோ கேஸ் இருக்கு. இவ்வளோ நாள் என்னையா பண்ணிட்டு இருந்தீங்க? பார்த்துட்டேன். என்னையா பார்த்துட்டு இருந்த? நான் ஒன்று சொன்னால் தப்பாக எடுத்துக்க மாட்டீங்களா சார்? பேசாமல் என்கவுண்டர் பண்ணிடலாம் சார். பப்ளிக்கும் நிம்மதியாக இருப்பாங்க, நமக்கும் மதிப்பாக இருக்கும். ஓகே, பர்மிஷன் வாங்கியாச்சு, ப்ரொசீட் பண்ணலாம். பட் இந்த ஏரியாவில் ஜன நடமாட்டம் அதிகமாக இருக்குமேயா. ஒன்று பண்ணுங்க, ஒரு சண்டே இந்தியா பாகிஸ்தான் ஃபைனல்ஸ் ஆடுது. ஒரு பையன் வெளியில் வர மாட்டான், எல்லாம் டிவியில் தான் இருப்பான். அன்றைக்கி பார்த்து தூக்கிடுங்க. சரி சார். யோ, ஃபார்மாலிட்டிஸ்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிங்க. சரிங்க சார். மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். ஓகே சார். சார் சார் யோ, சொல்லுங்கள் சார். ரவுடி மாணிக்கத்தை என்கவுண்டர் பண்ண சொல்லி ஆர்டர் வந்திருக்கு. சரிங்க சார். விஷயம் சீக்கிரட்டாக இருக்கணும். நீங்கள், குமரன், அப்புறம் வழக்கமான டீம் எல்லாம் ரெடியாக இருங்க. யோ சிங்காரம், நீ இந்த டீமில் இருக்கையா? சார், அவர் சீனியர், வயசானவரும் கூட, அதுவும் அனுபவம் இல்லை. அவர் எப்படி சார் நம்ம டீமில்? யோ, அவர் என்ன துப்பாக்கி எடுத்து சுடவா சொல்கிறேன்? அவர் உங்கள் கூட இருக்க மாட்டார், கூட்டத்தோட கூட்டமாக இருப்பார். பப்ளிக் யாரையா கண்ட்ரோல் பண்ணுறது? இது மட்டும் சரியாக நடந்துச்சுன்னா அவருக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். இது சம்மந்தமாக ஈவினிங் என் பிளானை சொல்கிறேன். இப்போ கிளம்புங்க சார். நான் மாப்பிள்ள நேற்று அந்த மூட்டையை பார்த்தியா? வெயிட்டாக இருக்கா? நேற்று இந்த ரூட் விட்டுட்டு இருக்கியா? நான் எங்கே அடிச்சுட்டு இருக்கேன்? அடுறாங்க வேலையை பார்க்கறது விட்டு வெட்டியாக வந்து கேரம் போட்டு விளாண்டுட்டு இருக்காங்க. சார் புத்தியில் அவனுக்கு போடா, சும்மா வேலையை கற்று. சார் யோ, வணக்கத்துக்கெல்லாம் ஒன்றும் குறைச்சல் இல்லை. அறிவு இருக்காடா உனக்கு? ஒரு பொண்ணை தூக்கிட்டு போய் ரேப் பண்ணியிருக்க, என்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லலை. ஐயா, ரொம்ப பெரிய ஆள் ஆயிட்டீங்களோ? ஏய், கமிஷனரு உன்னை என்கவுண்டரில் போட்டு தள்ள சொல்லிட்டாரா? சார், என்ன சார் சொல்றீங்க? நீங்க சொன்னீங்கன்னா அந்த பொண்ணை தூக்கி உங்க பையன் அனுப்பி வச்சோம். ஏய், என்னடா என் ஃபோன் வச்சு நோண்டிட்டு இருக்க? வைடா. எந்த அப்பனாவது பையனுக்கு பொண்ணை கூட்டு கொடுக்க சொல்லுவானடா? கொஞ்சமாவது யோசிக்க வேண்டாம். ராஸ்கல், என் பையன் தான் என்ன மாதிரியே என் ஃபோன்லேருந்து உனக்கு பேசியிருக்கான். நீ உன் மூளை என்ன முதுகுலையா வச்சிருந்த? உங்க பையன் உங்க போன்ல இருந்து உங்களே மாதிரி பேசினா நான் என்ன சார் பண்ண முடியும்? சரிடா, புலம்பாத. நான் சொல்ற மாதிரி செய். சண்டே அன்னைக்கு ஒரு என்கவுண்டர் பிளான் பண்ணியிருக்கோம். அதில் கண்டிப்பாக ஓவல் ஒருத்த சாவணும்டா. அது மட்டும் இல்லைடா, கூடவே அங்கே நீ ஒரு காரியத்தை செய்யணும். சார், என்ன சார் இப்படி பண்ணிட்டீங்க? இதில் நான் தப்பிச்சாலும் பேப்பரில் என் போட்டால் பெருசாக வந்துருமா சார்? டேய், தினம் 100 ரவுடியோட ஃபோட்டோ பேப்பரில் வருது. அதெல்லாம் யாரா ஞாபகம் வச்சுக்கிட்டு? கொஞ்ச நாளைக்கு நான் சொல்கிற இடத்துல தலைமறைவாரு. அப்புறமா 2 பேரை போட்டு தள்ளிட்டு நீங்கள் தானே ஃபைலை க்ளோஸ் பண்ணிடுவான். நான் தான் இருக்கேன்லடா, சும்மா புலம்பிக்கிட்டு. போன வை. ஐயா, நீ ஏன் காபராவற? ஏசி நம்மால் தானே? ஏய் மரோட்டா, பொண்ணை தூக்க சொன்னது ஏசி இல்லடா, அந்தாலும் பையன்டா. நானா புச்ச குண்டு தூக்கி போறேன். ஆமாடா, அந்த மாதிரி போன்ல பேச நீ ஏமாத்திட்டா. அப்பனுக்கு மாமாவை பார்க்கலாம், மகனுக்கு பார்க்கணும். எப்படா நான் இது புது குழப்பமாகுது. ஒண்ணுமே புரியலடா. மரோட்டா, நீ என்ன பண்ற? ஞாயிற்றுக்கிழமை மார்க்கெட் பின்னாடி இருக்கிற கிரவுண்டுக்கு எல்லாத்தையும் வர சொல்லு. ஏசி ஒரு வேலையை சொல்லி இருக்கிறான், வா சொல்றேன். என்ன சார், கிரவுட் இருக்க ஏரியான்னு சொல்லி இங்கே கூட்டு வந்திருக்கீங்க? அண்ணா, அவன் எங்க இருக்காங்க இன்ஃபர்மேஷன் இப்போ தானே எனக்கு தெரிஞ்சது. நாங்க போய் அவனை தூக்கிட்டு வந்துடுறோம். நீங்க இங்கே வெயிட் பண்ணுங்க. பன்னீர், நீ அவங்கள கூட்டி அந்த ஓகே வினோத், நீ இந்த பக்கம் போ. விஜயகுமார், நீ பின்னாடி வா.
ஒன்றாவது உங்களுக்கு கவுண்ட் வாங்க சார் சார் தூக்கு சார் சார் என்ன சார் இது சார் டேய் என்னடாச்சு? சார் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஹெட் கான்ஸ்டபிள் சிகரத்தை போட்டு தள்ளிட்டேன் சார். வெரி குட். என்னத்த சார் வெரி குட்? உங்களுக்காக நான் எவ்வளோ ரிஸ்க் எடுத்திருக்கேன் சார். இப்போ என்ன சார் பண்ணணும் சொல்லுங்கள் சார். முதல்ல போய் மொட்டை அடிச்சுட்டு நான் சொல்ற இடத்துல போயிரு. சார் நானும் என்ன சார் மொட்டடி சொல்றீங்க என்ன போய்? ஏய் நீ என்ன பெரிய இவன் சொல்றத செய்டா. மொட்டை அடிச்சா யாரும் ஒன்றும் அவ்வளோ ஈஸியாக அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது. அதை செஞ்சுட்டு நான் சொல்ற இடத்துல போய் தலைமுறை வர சார். நான் உங்களை நம்பி தான் சார் இருக்கேன். பார்த்துக்கிறேன்டா. முதல்ல ஃபோனை வை.